சட்டமன்ற தேர்தல் மூன்றாவது அணி யாருடன் ஏன்? புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் அழைப்பு. இந்திய பெருங்கண்டத்தில் ஏறக்குறைய 38 கட்சிகளை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஆட்சி உள்ளது. எதிரணியில் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள், திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட ஏறக்குறைய 28 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கையை பிடித்துக்கொண்டு பாரதிய ஜனதாவோடு கைகோர்த்து ஆட்சி அதிகாரத்தில் உள்ளது. எதிரணியில் திமுக, காங்கிரஸ் உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி உள்ளது. கடந்த காலங்களில் ரங்கசாமியும், நாராயணசாமியும், வைத்தியலிங்கமும் இவர்கள் மூவரை தவிர திமுகவை சேர்ந்த ஜானகிராமன் ஆகியோர் முதல்வர் இருக்கையில் அமர்ந்திருந்தனர். கடந்த ஏறக்குறைய 60 ஆண்டுகளில் ஆட்சியில் இருந்த இவர்கள் புதுச்சேரிக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் செய்தது என்ன? புதுச்சேரிக்கு 10,000 கோடிக்கு மேல் கடன். புதுச்சேரியில் சொத்தாக விளங்கிய 3 பெரும் பஞ்சாலைகள் மூடப்பட்டது. கூட்டுறவு பஞ்சாலை மற்றும் கரும்பலைகளை மூடியது. கூட்டுறவுத்துறையை சீரழித்தது. கூட்டுறவு நிறுவனங்களை மூடியது. ரேஷன் கடைகளை சீரழித்தது. பல்வேறு அரசு நிறுவனங்களை நஷ்டத்தில் ஓட்டியது. அவற்றில் பணியாற்றிய பல்லாயிரம் ஊழியர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு மேலாக சம்பளம் தராமல் இழுத்தடித்தது. எப்போதும் இல்லாத அளவுக்கு ஊழல் புரையோடிவிட்ட சமுதாயத்தையும் ஆட்சியையும் உருவாக்கியது. பெருகி வரும் வேலையின்மை, விலைவாசி ஏற்றம், குற்றங்கள் அதிகரிப்பு, நீதிமன்ற அவமதிப்பு, புதுச்சேரி அரசு தலைமை செயலகம், பொதுப்பணித்துறை அலுவலகம் ஜப்தி நடவடிக்கைகள், புதுச்சேரி அரசின் இமாலய சாதனை, இதுபோன்ற பல்வேறு மக்கள் விரோத திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி புதுச்சேரி மக்களை மீள முடியாத துயரத்தில் அழுத்தியது தவிர வேறெதையும் சாதிக்கவில்லை. என்ஆர் காங்கிரஸ் 10 இடங்களையும், பாஜக 6 இடங்களையும், திமுக 6, காங்கிரஸ் 2 இடங்களையும், இந்த 2 அணிகளிலும் இல்லாத சுயேட்சைகள் 6 இடங்களையும் பிடித்துள்ளனர். இத்தகைய சூழ்நிலையில் 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்க உள்ள புதுச்சேரி மாநிலத்தில் இனியும் இத்தகைய மக்கள் விரோத கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டுமா? குழப்பத்தில் இருந்து விடுபட, மக்கள் விரோத கட்சிகளை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்ட புதியவர்களை, புதிய அணியை, புது கட்சிகளை மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் என்ஆர் பாஜக கூட்டணி, மறுபுறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி. இந்த 2 கூட்டணிகளும் கொள்ளையர்களின் கூட்டணி என்பது நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்திய பெருநாட்டில் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் நினைவு தினமாக 9/8/2025 சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு 3வது அணிக்கு அழைப்பு விடும் பொதுக்கூட்டம் புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை திடலில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணி யாருடன், ஏன் எனும் மாபெரும் கேள்விக்கு விடை தேட முயற்சிப்போம். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் கைகோர்த்து 3வது அணியில் சேர விரும்பும் அனைத்து அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், சமூக போராளிகள், பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், மகளிர் என அதில் பங்கேற்க அழைக்கின்றோம். அணி திரண்டு வாரீர், அனைவரும் வாரீர். 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்னொரு சுதந்திரத்தை புதுச்சேரி மாநிலத்திற்கு பெற்றுத்தர 3வது அணியில் சேர கை கொடுப்போம் வாரீர் என பேராசிரியர் ராமதாஸ், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தலைவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.